வணக்கம் பாலமுருகன். அதாவது வேட்பாளர் அறிமுகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சீமான் 40 பேர்த்த கூட்டிட்டு வந்து ஒரு போட்டோ ஷோ நடத்திக்கிட்டு எவ்வளவு பெரிய கூத்தடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சோசியல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு ட்ரோல் பண்ணி அடிச்சிட்டு இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, எங்களுடைய வேட்பாளர்ல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பேராசிரியர்ஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இங்க குமிஞ்சிருக்கிறாங்க. எங்க கட்சியில பாத்தீங்களா எவ்வளவு தூரம் படித்த வேட்பாளர்களை, அறிவுள்ள வேட்பாளர்களை நாங்க நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமான் ஒரு எக்ஸ்போசிவ் கேரக்டரை முன்னாடி வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. அப்படி நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். இந்த 40 வேட்பாளர்ல 20க்கு 20 ஆண்கள் பெண்கள்னு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கல, நீ இந்த 16 டாக்டரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கன்னு கேட்டா, நாடாளுமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசுவதற்குரிய அரசியல் அறிவு, அரசியல் தெளிவு குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்வி ஒரு முக்கியத்துவம் இல்லைங்கிறது இங்க பாலபாடம். அதாவது நீ வந்து அரசியல் வெளியில வந்து நின்னுக்கிட்டு ஆடு மேயி மாடு மேயின்னு சொல்லுவ, ஆனா என்னுடைய வேட்பாளரை பாருங்க டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் சொல்லுவ. இதுல இருந்து எவ்வளவு பெரிய ஒன்னா நம்பர் ஒழுச பயங்கறது. முதல் வேலை தான் இந்த டாக்டர்ஸ், இந்த இன்ஜினியர்ஸ், இந்த ப்ரொஃபசர்ஸ், இந்த பேராசிரியர்ஸ். நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். குறைந்தபட்சம் சீமானுக்கு அறிவு இல்ல, சீமான நம்பி கீழே கை தட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ் முட்டாள்களுக்கு அறிவு இல்ல. குறைந்தபட்சம் இந்த எம்டி, எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ்ன்னு படிச்சிருக்கக்கூடிய துறை ரீதியான டாக்டர்ஸா இருக்கீங்களே, உங்களுக்குமா அறிவு இல்ல? குறைந்த நீங்கள்லாம் நாங்க என்ன கேட்கிறோம்னா, எதுக்காக நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க? ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. எதுக்காக நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க? டாக்டருக்கு படிச்சிருந்தா இங்க 1000 பேருக்கு ஒரு டாக்டர் சொல்லி, இங்க பெரிய இந்தியாவில் 1000 பேருக்கு ஒரு டாக்டர், இங்க 400 பேருக்கு ஒரு டாக்டருங்கிறது இங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்க என்னடானா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையை விட்டுவிட்டு இங்க வந்துட்டு நாங்க அரசியல்ல குதிப்போம் சொன்னா, உங்களுக்கு இந்த டாக்டர் படிப்புங்கிறது எவ்வளவு லாஸான ஒரு விஷயம், இது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் வந்து கூப்பிட்டாங்கிற காரணத்துக்கு வந்து நிக்கிறீங்களே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். டெபாசிட் வாங்குவதற்குரிய ஒரு யோக்கியதை இல்லாத ஒரு ஆளுங்க நீங்க எல்லாம் வந்துகிட்டு பெரிய அளவுக்கு தம்பட்டம் அடிப்பதற்கு நீங்க யூஸ் ஆகுறீங்கிற ஒரு பெரிய வருத்தம் தான் இந்த இடத்துல அங்க முக்கியமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கிரிமினல், அந்த கிரிமினலுடைய பொண்ணை வந்துகிட்டு இங்க நாங்க வேட்பாளராக நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு சொல்றான். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அப்பா ஒரு மகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனா ஒரு அப்பாவுடைய ப்ரொஃபஷன், அவர் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தொல்லையாக இருந்திருக்கிறார், அவர் என்ன, அவருடைய கொள்கை இந்த மக்களுக்கு என்னவாக அறிமுகம் ஆயிருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சந்தன கடத்தினாரா கடத்தலையா அப்படிங்கிறது ஃபுல்லா சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்பாடு. அதன் மூலமாக அவர் தண்டிக்கப்பட்டு உயிர் நீத்திருக்காரு. அவர் மேல பல கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள், ஆள் கடத்தல் வழக்குகள் இருக்கிறது எல்லாத்துக்குமே பச்சை குழந்தைகளுக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் தேடப்படக்கூடிய குற்றவாளியா இருந்து, 2 மாநிலங்களில் தேடக்கூடிய குற்றவாளிகளா இருந்து அவர் வந்து என்ன பட்டிருக்காரு, கொலை செய்யப்பட்ட அரசாங்கத்தால் பிணமா பிடிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு மோசமான ஒரு பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பொண்ணை கூட்டிட்டு வந்து வனக்காவலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ முன்னிலைப்படுத்துறேன்னா, வனக்காவலருக்கு என்ன அர்த்தம்? ஒரு வனக்காவலர்னா முக்கியமான விஷயம், அந்த கவர்மெண்ட்ல, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு அவங்க கமிஷனரா இருந்திருக்கணும். அப்படி இல்ல ஒரு லாஸ்ட் போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளாவது இருந்திருக்கணும். இதுதான் வனக்காவலர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். இதுல இன்னொரு வகை இருக்கு. எல்லாருமே சோசியல் அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, வாலண்டியர்ஸா இருப்பாங்க. நாங்க வந்து எல்லா இளைஞர்கள்ட்ட, படித்த மாணவர்கள்ட்ட எல்லாத்துலையுமே அந்த வாலண்டியர்ஸ் சிந்தனை இருக்கும். பொது வெளியில பிளாஸ்டிக்கை போடக்கூடாது, மரங்களை வந்து வெட்டக்கூடாது, இந்த மாதிரி அடிப்படையான என்விரான்மெண்ட் சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு பொதுவான விஷயம். அவங்களும் வனக்காவலர்னு சொல்லலாம். ஆனா ஒரு கிட்னாப்பிங் பேர் வழியை பிடிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு வனக்காவலருடைய மகள்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவமானம்.
ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 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 கிட்னாப்பிங் பண்ணிருக்கிறவனை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு கேடுகெட்ட ஒரு பொறுக்கித்தனமான ஒரு பொறுக்கி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போசிவ் பண்ணேன்னா அங்க பின்னாடி இருக்கக்கூடிய 39 பேர் என்ன நினைச்சிருப்பாங்க? குறைந்தபட்சம் தம்பிகளுக்கு அறிவே இல்லைன்னா நீ என்ன பேசினாலும் அவன் விசில் அடிப்பான். ஆனா பின்னாடி இருக்கிறவங்களை கூப்பிட்டு டாக்டர் இன்ஜினியரிங் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வந்துகிட்டு தனியா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னா நீ எவ்வளவு பெரிய கேடுகெட்ட பொறுக்கிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த அறிமுகம். மூணாவது என்னன்னு கேட்டுட்டேன்னா, சின்னத்தை பாரு சின்னத்தை பார்க்காதேன்னு சொல்லி காலையில ஒரு உருட்டுவேன். மத்தியானம் வந்து நின்னுகிட்டு நான் அந்த சின்னத்தை வாங்கி தராமல் விட மாட்டேன், அந்த சின்னம் வாங்குவது என்னுடைய பொறுப்பு, தம்பிகள் எல்லாருமே வந்து பயங்கரமா உழைக்கணும், அதனால வந்துகிட்டு நீ வேலை செய்யறத மட்டும் பாரு, அண்ணன் எப்படி சின்னம் வாங்கிட்டு வர்றேன் அப்படிங்கறத நீ சொல்லுவ. அடுத்த நாள் காலையில வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தோட கட்டமைப்பை கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு நான் நேசிக்கிறேன், ஆகையால் ஒவ்வொரு வாக்கும் சீமானின் எண்ணத்திற்காக விழுகும் சொல்லி காலையில பேசுவேன். சாயந்தரம் வந்துகிட்டு எனக்கு வந்துகிட்டு மைக்கு வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், நான் கேட்டதை நீ கொடுக்காம நீ என்ன எனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு போதையே போட்டவை எப்படி வளர்வானோ அவ்வளவு கேவலமா சாயந்தரம் வளருவ. இப்படித்தான் உனது எண்ணமும் உனது சின்னமும் இப்ப சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திரும்பி வந்துகிட்டு அவங்க கிட்ட இரட்டை கரும்பு விவசாயின்னு சொல்லிட்டு இப்போ எதையாவது சொல்லிட்டு இருந்தேன்னா அவனுக்கு ஃபுல்லா இப்போ டம்மியா இருக்கக்கூடிய அந்த சின்னத்துல குத்துன்னு குத்தி தள்ள போறாங்க. உன் வாய் மூலமாவே நீங்க நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்துக்கு 7.5 நீயே எடுத்துட்டு வந்துடும் போல தெரியுது. அதனால உன்னுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஒரு சின்னம் கிடையாது. கவர்மெண்ட் வந்துட்டு எலெக்ஷன் போர்டு என்ன கொடுத்துருக்கோ மைக்கு கொடுத்துட்டுனா மைக்கில் நீ வந்து ஓட்டா போடுங்கிறதோட நிறுத்து. ரெண்டாவது வந்துட்டு இன்னும் மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு இந்த மாய்மால வேலையை பண்ணிக்கிட்டு அவங்களை ஏமாத்தக்கூடிய வேலையை நீ செய்யறத ஒவ்வொரு தனி மனிதனும் கண்டுபிடிச்சு உன்னைய அம்பலத்துல ஏற்றிக்கிட்டு தான் இருக்கான். நாலாவது, நான் மாண்புமிகு ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறேன், கேடுகட்ட பணநாயகத்தை ஒழிப்பதற்காக நான் மாண்புமிகு ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறேன் என்று வாய் வார்த்தை விட்டுட்டு இருக்க. அப்போ நாங்க தெரியாம தான் கேட்கிறோம், மாண்புமிகு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக கேடுகட்ட பணநாயகத்தை ஒழிப்பேன்னு சொல்றேன் இல்லையா? என்ன கூந்தலுக்கு நீ வந்து திரள் நிதி வசூல் பண்ற, நீ வந்துகிட்டு உனக்கு பண நாயகம் உனக்கு வேண்டான்னு சொன்னா உனக்கு பணமே இல்லாம நீ ஒவ்வொரு கூட்டமும் எப்படி நீ கூட்டுற, அந்த கூட்டத்துக்கு எப்படி வந்து பணம் உனக்கு யார் தர்றாங்க, அதை எப்படி வந்து செலவாகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த 14 வருஷத்துல நீ சொல்லிருக்கியா? ஆனா நீ சொல்லுவ நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறவன், அதனால் பணநாயகம் மோசமானது. ஒட்டு மொத்த பணத்தை கட்சியை வச்சு பணம் சில்லறை அடிக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டருக்காக தான் நீ கட்சியை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுடைய விளைவு தான் ஜனநாயகம் பணநாயகம் சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட வார்த்தை. அஞ்சாவது என்னன்னு கேட்டுட்டேன்னா, இந்தியாவில் ஒரு தேசிய இனத்திற்கு, ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக கூடாது என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இங்க வேலை செய்யறாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்தியாவில் 60 ஆண்டுகளாக ஒரு தேசிய இனம், தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு மாபெரும் கட்டமைப்பு தான் திராவிடர் கழகத்தின் அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசியத்தோடைய மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பு. நீ என்னமோ வந்துகிட்டு இங்க என்னமோ இங்க அரசியல் அடிப்படையே இல்லாத மாதிரியும் நீ தான் ஒரு பெரிய புரட்சியாளர் கூந்தல் மாதிரி வந்துகிட்டு எவ்வளவு பெரிய முட்டாள் மாதிரி நீ வந்து பேசிட்டு இருக்க. அந்த முட்டாள்தனத்துக்கு கை தட்டுறதுக்கு 4 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. நன்றாக தெரிந்து கொள், இங்கே இருக்கக்கூடிய 67 இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசியத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பு திமுக 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 தான். அதனால ஒன்னைய மாதிரி கேடுகட்ட எச்ச பொறுக்கிகள் தமிழ் இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய அரசியல் பொறுக்கிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை எவனும் நம்ப மாட்டான். குறிப்பா உன் கட்சியில குறைந்தபட்சம் அறிவு படைத்தவர்கள் எல்லாமே இதை ஒரு மிகப்பெரிய காரணமா சொல்லிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஆரம்பிக்கலாம்.